இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? பாவங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களா? என்ன முடிவெடுப்பது என்று சொல்லி தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடன் பிரச்சனைகளால் தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? இப்படி எத்தனையோ தேவைகளோடு இருந்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்கள் நிறைவாக ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தவ காலத்தினுடைய 5வது வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே அநேக விதமான ஜபங்களோடு ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்ற காலங்களை காட்டிலும் இந்த தவ நாட்களிலே அதிகமான ஒரு ஜபத்தோடு ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருப்பார். உங்களுடைய ஜபங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக, ஒரு காலங்களாக, ஒரு வேலையாக இந்த நாட்கள் அமைந்து இருப்பது நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சோதனைகள் நமக்கு வரும், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை, நம்மை உருவாக்கின, நம்மளை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்ம கரங்களை பிடித்திருக்கின்றார். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கரங்களை விட்டு சென்று விடாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். உங்களுடைய கரம் அவருடைய கரத்தோடு இணைந்து இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அப்படியாக இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ சோதனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருப்போம், எத்தனையோ சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்போம். ஆனாலும் இன்று வரைக்கு நீங்கள் கைவிடாமல் ஜீவித்து கொண்டு இருப்பது அவருடைய நாமத்தினால் மட்டும்தான். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பல இடங்களிலே ஆண்டவருடைய சோதனைகளை பற்றி நாம் பார்க்க முடியும். அப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடக்க நூலிலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே மகனை பலியிடும்படி ஒரு சோதனைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அவர் எக்காரணத்து கொண்டும் தன் ஒரே மகனை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார், பார்த்திருப்பார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த இடங்களை கடந்து வரப்படும் பொழுது எந்தவித தயக்கமும் இன்றி, எந்த ஒரு யோசனையும் இன்றி தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுக்க முன் வருகிறார். அப்படியான சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்லப்படும் போதும் நாம் எத்தனையோ விதத்திலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த பாராட்டுக்கள், அவர் கொடுத்த வசதி வாய்ப்புகள், அவர் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களும் அவரால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களிலே சில தடுமாற்றங்கள் வருகின்ற போது, அந்த இடங்களே சோதனைகள் வருகின்ற போது நாம் ஆண்டவரை கேள்வி கேட்காமல், ஏன் என்று கேள்விகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இல்லாமல், அந்த சோதனையினுடைய காலத்திலே எப்படி நாம் மீண்டு வருவது, எப்படி மீட்டு எடுப்பது என்று நம்ம ஆழமான சிந்தனைகளுக்குள்ளே தான் நம்ம போக வேண்டுமே தவிர, அதற்கு மாறாக நீங்கள் தடம் மாறி வேறு ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். வேறு ஒரு இடங்களுக்கு சென்று என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான சோதனைகள் வந்து கொண்டு இருக்குது, வேதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்று நிமித்தமாக நாம் மந்திரவாதிகளோ, செய்வன கோளாறுகளோ அல்லது வேறு விதமான வாழ்க்கைக்கு நாம் உட்படாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அந்த இடத்தை நிறைவாக உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த சோதனைகள் வரப்படும் போது நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து கரம் பிடித்து நீங்கள் நடக்கின்ற போதுதான் அந்த சோதனைக்கு உண்டான விளக்கங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இப்படியான சோதனைகள் வந்தபோது கூட அவர் எந்தவித தயக்கமும் இன்றி தன் மகனை அழைத்து கொண்டு பலியிட சென்று கொண்டிருக்கிற வேளையிலே மகன் கேட்கின்றான், பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று. அப்போது கூட ஆபிரகாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார், அந்த நேரங்களே வந்து சேரும் என்றெல்லாம் சொல்லி தன் மகனை கரம் பிடித்து அழைத்து சென்றிருப்பார். அப்போது கூட அந்த மகனுக்கு தெரியாது,
என்னைத்தான் பலியிடப் போகிறார் என்று. அப்படியும் இருந்து கூட அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மகன், தந்தை இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளிலே தன் மகனை கொண்டு போய் பலியிடுவதற்காக அந்த ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற வேலை, அந்த கையளிக்கப்படுகின்ற வேலை, அந்த தந்தையினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்மை படைத்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு சோதனை வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, வேதனைகள் வந்து கொண்டு இருக்கிற பொழுது, தடுமாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிற பொழுது, நீங்கள் கண்ணீரோடு இருக்கின்ற போது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருப்பார். சோதனைகளை கொடுப்பாரை தவிர உங்களை கைவிட மாட்டார். பாதாளத்துக்குள் உங்களை தள்ளிவிட மாட்டார். நீங்கள் கால் இடறி விழாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். அவருடைய கைகளை விட்டு நீங்கள் போகாதபடிக்கு அவரை பார்த்து கொள்வார். அப்படியாகத்தான் அந்த ஆபிரகாமுடைய வழி பயணங்களில் கூட அந்த வேலையாட்களை அழைத்து சென்றபோது கூட, அதுக்கு தேவையான விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றபோது கூட, அந்த மலையில் அடிவாரத்திற்கு சென்றபோது கூட வேலையாளர்களை நிறுத்திவிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு போய் கரங்களை மேலே உயர்த்தி பலியிடுவதற்கு தயாரான போது அவருக்கு வானதூதர் வழியாக செய்திகள் கொடுக்கப்படுகின்றது. நான் உன்னை சோதித்து பார்த்தேன். இதோ எனக்காக ஒரே மகனை நீ கையளிப்பது, ஒரே மகனை நீ பலியிடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வேண்டாம் என்று அந்த இடங்களிலே அவர் உணரப்படுகின்றார். அதற்கு பதிலாக அங்கே அருகில் இருந்த அந்த ஆட்டை பலி கொடுத்து விட்டு மறுபடியுமாக தன் மகனை அழைத்து கொண்டு வருவதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் சோதிக்கின்ற கடவுளாக இருந்தாலும், சோதித்து பார்க்கக்கூடியவராக இருந்தாலும், அந்த மனநிலையை அவர் புரிந்து கொண்டு எனக்காக யாவையும் நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்பதுதான் அந்த இடத்திலே ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கிறது. எந்த தயக்கமும் இன்றி, எந்த வேண்டுதலும் இன்றி ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைகளை நாம் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது, அந்த இடங்களே வருகின்ற தடுமாற்றங்களோ ஆசீர்வாத குறைவுகளோ நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்ற போது ஆண்டவர் அதை அனுமதிப்பது இல்லை. அவர் அந்த நேரத்திலே தக்க காலங்கள் வரப்படும் போது அதை மாற்றுதலாக மாற்றி கொடுக்கின்ற ஆண்டவராக இருந்து கொண்டு இருப்பதை நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்கால சிந்தனைகளை பார்க்கப்படும் போது கூட ஆண்டவர் தன் மகனை நமக்காக அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கை பயணம் தொடங்கி பல்வேறு கட்டங்களிலே அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து தன் வாழ்க்கைகளை கடந்து சென்று வருகின்ற போது, இப்படியான பிலாத்தின் வழியாக ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பல்வேறு நிலைகளிலே பாடுகளை ஏற்று மரணம் வரும் என்று தெரிந்து கூட, பாடுகளை இப்படிதான் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்தும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பவே இல்லை, வேண்டுதல் செய்யவே இல்லை. ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படியாக சோதனையை கொடுத்தீர்கள்? என்னை பூமிக்கு அனுப்பி இப்படியான ஒரு விதத்திலே என்னை கையளிக்கப் போகின்ற ஒரு சூழ்நிலையிலே, நான் இப்படியான ஒரு வேதனைக்குள்ளே போகின்ற சூழ்நிலையிலே எனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை ஏன் என்பதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் கையளிக்கப்படுகிறார். ஆனால் அதே ஆண்டவர் மூலமாகத்தான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மீண்டும் நமக்காக தூய ஆவியின் வடிவிலே இன்று நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிந்தனையாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக, நீங்கள் ஆசீர்வதிக்க பிள்ளைகளாக நீங்கள் உணர்கின்ற போது அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை, உங்களை ஆசீர்வாத குறைவிலே நடத்துவதே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவராக கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் கரம் இறுக பிடித்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி சென்றீர்கள் என்றால், அந்த ஒவ்வொரு காலங்களும் கடந்து போகின்ற போது, அந்த ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் பெறக்கூடியவர்களாக, பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு பெறக்கூடியவர்களாக, பல்வேறு நிலைகளை சோதனைகளை நாம் அனுபவித்து அதன் வழியாக அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படியாகத்தான் இந்த இயேசுவினுடைய பாடுகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, பிலாத்துவின் வழியாக தன் வாழ்க்கையில் வருகின்ற அந்த மாற்றங்கள் பல்வேறு நிலைகளிலே மாறி 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 அந்த சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுக்கின்ற நிகழ்வு வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது அவருக்கு தெரியும். தன்னோடு இருந்து தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்த அந்த சீடர்கள் வாயிலாக அவர் தன்னை குற்றவாளிப்படுத்தி காட்டி கொடுக்கப்பட்டு ஒரு மனிதரின் வாயிலாக எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிக்க முடியும் என்பதை அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே நிலைகள் தான் ஆண்டவரே. இதோ ஆண்டவருக்கு மட்டுமல்ல அந்த சோதனை காலம். இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகிலே பல்வேறு நபர்கள் நம்ம கூட இருப்பவர்கள், நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள், நம்மளுடைய பணி இடங்கள், நமக்கு புறம் பேசுகிறவர்கள், நமக்கு தவறுதலான வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பவர்கள் என்றெல்லாம் பார்க்கப்படும் போது அந்த ஆண்டவருடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு நேர்ந்த அந்த வழிமுறைகள், தண்டனைகள், பாடுகள் வேற, நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிற பாடுகள், சிந்தனைகள் வேறையாக இருக்கின்றது. நீங்கள் அப்படியாக ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆண்டவருக்கே இப்படியான சூழ்நிலைகள், ஆண்டவருக்கே இப்படியான வேதனைகள், ஆனால் நமக்கு அதை காட்டிலும் குறைவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எக்காரணங்களை கொண்டும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் ஆண்டவரை குறை சொல்லாதபடிக்கு, ஏதோ வேதனைகள் வந்துவிட்டது, சோதனைகள் வந்துவிட்டது, பற்றாக்குறை வந்துவிட்டது, தடுமாற்றங்கள் வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வழி மாறி மாறுதலான வாழ்க்கைக்கு நீங்கள் செல்லாதபடிக்கு ஆண்டவரை கரம் பிடித்து அவர் செய்வது நல்லது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை ருசித்து பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதை பகிர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற போது எல்லாம் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஜெபித்து, ஏன் ஆண்டவர் இப்படி, இதுக்காக இப்படி என்று நீங்கள் ஆழமான சிந்தனைகளோடும் பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோடும் இணைந்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், அவர் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் விடை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்படியான ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதாகத்தான் இருக்குமே தவிர எக்காரணங்கள் கொண்டும் அது தாழ்நிலைக்கு செல்லாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால் ஒரு மீட்பு இருக்கின்றது என்று அர்த்தம். அதற்கு பின்னால் ஒரு வெளிச்சம் நம் வாழ்க்கையில் கடந்து வரப்போகின்றது என்று அர்த்தம். ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நீங்கள் உட்படுத்தப்படுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உருவாகி கொண்டு இருக்குது என்பதை நீங்கள் உணரக்கூடியவர்களாக உங்களுடைய நாட்களை அப்படியே நகர்த்தி செல்லக்கூடிய அப்படியான பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே என்னென்ன கேள்விகளோடு இருந்தீர்களோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அதில் இருந்து மீட்பை பெறக்கூடிய வழிகளைத்தான் உங்களுக்கு காமித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரோடு நாம் இணைந்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதற்கு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரை குறை சொல்லி இருந்தோம் என்றால் அதற்கு மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் தான் ஆசீர்வாதங்களை இந்த ஜெபத்தின் இறுதியிலே உங்களுக்கு கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த நாளின் வழியாக இப்படியான ஒரு சிந்தனைகளை என் வாழ்க்கையிலே நீங்கள் காண செய்ததற்காக, என்னை சிந்திக்க வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய பாடுகள், வேதனைகள் வந்தபோது கூட ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்றெல்லாம் சொல்லி நான் குழம்பி அழுது வேதனையுற்ற காலங்கள் உண்டு ஆண்டவரே. உம்மை மறுதலித்து நான் சென்ற நேரங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, இதற்காக வேண்டிய ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு தவறுதலாக வழி காமித்தார்களோ அவர்களோடு இணைந்து
பயணித்த வேலையெல்லாம் நினைத்து நான் ஆண்டவரே இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சோதனைகள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, தடுமாற்றங்கள் வருகின்ற போது, ஆண்டவரே பற்றாக்குறைகள் வருகின்ற போது, ஆண்டவரே அவமானங்கள் வருகின்ற போது, நிந்தைகள் வருகின்ற போதெல்லாம் ஆண்டவரே அப்பா, நான் தடம் மாறி சென்றிருக்கிறேன், வழி மாறி சென்றிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாதைகளை அப்பா முட்கள் நிறைந்ததாக இருக்கிறது, கரடு முரடு இருக்குது என்று தெரியாம கூட ஆண்டவரே நான் பயணித்த ஆண்டவரே அந்த நாட்களை குறித்து ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்மை குறை கூறி ஆண்டவரே அப்பா எத்தனை பொல்லாப்புக்களுக்கு நான் ஆளாகி இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பொய்யான காரியங்களுக்கு நான் உடந்தையாக இருந்திருப்பேன் ஆண்டவரே. எவ்வாறெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. அப்பா, நான் பில்லிசுனியங்களை தேடி போயிருக்கிறேன், மந்திரவாதிகளை தேடி போயிருக்கிறேன் ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஆண்டவரே சொல்ல முடியாத ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, நீங்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற போது கூட நான் நிதானிக்காமல் ஆண்டவரே அப்பா அதை நான் அனுபவிக்காமல், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நான் சிந்திக்காமல் ஆண்டவரோடு இணையாமல் ஆண்டவரே அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதை தாங்கிக் கொள்ள மனமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே நான் வழிமாறி போன அந்த நேரத்திற்காக நான் நினைத்து பார்க்கிறேன். நான் என்னை அருவருப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய கீழ்நிலையான வாழ்க்கை குறித்து நான் சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவரே நான் எங்கேயோ எவ்வளவோ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி எப்படி வருவது என்று கூட நான் அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சோதனை கொடுக்கின்ற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சோதித்து பார்க்க கொண்ட தேவன் அல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகவும் வாழ்க்கை என்ன என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவும் சின்ன சின்ன சோதனைகளை கூட ஆண்டவரே நான் பெரிய பாரமாக நினைத்து ஆண்டவரே நான் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னித்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த தவ நாட்களில் ஆண்டவரே அப்பா இந்த தவக்கால சிந்தனைகளை கூட ஆண்டவரே அப்பா இப்படியான ஒரு சிந்தனை நிமித்தமாக ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் மன்னிப்பு கேட்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த மன மாற்றத்தின் காலங்களில் கூட என்னை இப்படியான சிந்திக்க வைத்து என் பாவத்திற்காக நீங்கள் சிந்திக்க வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பாவியை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த பாவியை கூட நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பாவிக்காக ஆண்டவரே எத்தனை வேதனைகள் நீங்கள் படுத்திருப்பீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எத்தனை வேதனைகள் பட்டு இருப்பீங்க. அப்பா, இந்த பாவியை குறித்து ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் சிந்திருப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த பாவியை குறித்து நீங்கள் எவ்வளவு வேதனைகள் நீங்கள் பட்டு இருப்பீங்க ஆண்டவரே. என் மகனே மகளே, இதோ நான் சோதனை கொடுப்பது வேதனை கொடுப்பதெல்லாம் நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இதோ நான் ஒவ்வொரு நாளும் உன்னை கைவிடப் போவதில்லை. எப்போது நீ என் பிள்ளையாக நீ மாறினாயோ அப்போதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வேளையும் உன்னோடு பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீதானா என்னை வழி மாறி நீ என்னை விட்டு ஓடிக்கொண்டு இருக்க, என் கரத்தை விட்டு நீதான் ஓடிக்கொண்டு இருக்கிற. இதெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு இருப்பீங்களே ராஜா. அப்பா, நான் நினைத்து பார்க்கிறேன் எவ்வளோ ஒரு பாவியாக இருந்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு இருந்தும் கூட அவரை நான் மதிக்காமல் இருந்திருக்கிறேனே. சின்ன வேதனைகள் சோதனைகள் வந்தபோது கூட உம்மோடு ஆலோசனை கேட்காமல், உம்மோடு ஜெபிக்காமல், உமது வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளாமல் யாராரோ கூட போய் யாராரோ காட்டின வழியிலெல்லாம் நான் நடந்திருக்கும் போது நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் உணர முடிகிறது ஆண்டவரே. உணர முடிகிறது ஆண்டவரே. அப்போ அந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எனக்கு ஒரு விடுவை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நீ என்னை கைவிடாதது ஆண்டவரே. அப்பா, என்னை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உமது கரத்தை ஆண்டவரே நான் இறுக பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கை இனி ஒருபோதும் ஆண்டவரே தடம் புரண்டு போகாது, வழி மாறி போகாது ஆண்டவரே. என் இயேசு என்னோடு இருக்கிறார். என் இயேசு
என் வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் காட்டின வழியில் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். அவர் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதை ரசித்து பார்க்கக்கூடியவனாக, அதை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டு நான் உம்மோடு பயணிக்கின்ற பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்ட இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமது பாடுகளையும் வேதனைகள் நான் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது என்னோட வாழ்க்கையில் 1% கூட அப்படியான சூழ்நிலை இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக நீங்கள் பட்ட வேதனைகள், சிந்தின இரத்தங்கள், முள்முடிகள், சவுக்கு அடிகள், அவமானங்கள், எத்தனை இகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து இருக்கிறது ஆண்டவரே. ஆடைகள் இல்லாமல் ஆண்டவரே வீதி வீதியாக ஒரு குற்றவாளியாக நீங்கள் இழுத்து சென்ற போது கூட நாங்கள் கரந்தட்டி தானே பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேதனைகள் பங்கெடுக்க முடியவில்லை ஆண்டவரே. அந்த சிலுவையை தூக்க முடியவில்லை ஆண்டவரே. அப்பா, அம்மா ரத்தத்தை துடைக்க முடியவில்லை ஆண்டவரே. அவமானமாக பார்த்து கொண்ட இந்த உள்ளந்தான் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் இப்படியாப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா, எல்லாம் உம்முடைய படைப்பின் சாயல்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அப்பா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இப்படியான பிள்ளைகளை தேவன் மன்னித்து அப்பா வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே உமது உயிர்ப்பின் நாளை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிற வேளையிலே அப்படியான ஒரு சமாதானமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, அது நாங்கள் உம்மோடு இணைந்து மகிழ்ச்சியாக பார்க்கின்ற தருணங்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் தேவன் எங்களை கைவிடாமல் பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது ஆசீர்வாதமும் கிருபையும் எங்களோடு இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.